الله سبحانه وتعالى في كلامه القديم والفرقان الحميد: أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. يا أيها الذين آمنوا أطيعوا الله ورسوله ولا تنازعوا فتفشلوا فتذهب ريحكم واصبروا. صدق الله العظيم. وقال رسول الله صلى الله عليه وسلم: يد الله مع الجماعة. صدق رسول الله صلى الله عليه وسلم. அளவற்ற அருளாளனும் நிகழ்ச்சி அன்புடையவருமாகிய எல்லாம் வல்ல அல்லாஹ்வின் பெயரால் துவங்குவோம். அருள்நாயகம் முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் மீதும் நற்பாக்கியங்கள் நிறைந்த அவர்களுடைய உம்மத்தின் மீதும் குறிப்பாக இந்த ஜும்மா நாளில் நம் அனைவர் மீதும் எல்லாம் வல்ல அல்லாஹ்வின் நல்லருள் என்றென்றும் நிறைவாக உண்டாவதாக. ஆமீன். அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா அவருடைய பேரருளால் நாம் சார்ந்திருக்கிற சத்திய மார்க்கம் ஒரு 1400 ஆண்டுகளை தாண்டி 15 நூற்றாண்டுகளை இந்த மண்ணில் வெற்றியோடு கடந்திருக்கிற ஒரு மார்க்கம். இஸ்லாமிய உம்மத்தை போல் மிகப்பெரிய வளர்ச்சியை பெற்ற சமயங்களும் உலகத்திலே இல்லை. இதை போல அதிகமாக விமர்சிக்கப்பட்ட மதங்களும் உலகத்திலே இல்லை. இஸ்லாமை விமர்சிக்கப்பட்ட அளவுக்கு உலகத்தில் எந்த மதத்தையாவது விமர்சித்திருந்தால், திருப்பி இருந்தால் இது காணாமல் போயிருக்கும். ஆனால் கரடு முரடான எல்லா பாதைகளையும் கடந்து இன்றைக்கு வரையும் வெற்றி கொடியை நாட்டி இருப்பது அல்லாஹ்வால் அங்கீகரிக்கப்பட்ட சத்திய மார்க்கம் இஸ்லாம். அன்பானவர்களே, இந்த மார்க்கம் பரிபூர்ணமானது. இந்த மார்க்கத்தை யாரும் புதிதாக எதுவும் கொண்டு வர வேண்டிய தேவையும் இல்லை. இங்கே இருக்கிற எதையும் நீக்க வேண்டிய அவசியமும் இல்லை. பொதுவாக ஒரு நல்ல மார்க்கத்திற்கு அடையாளம் என்ன தெரியுமா? வெளியிலிருந்து எதுவும் உள்ளேயும் வராது, உள்ளே இருக்கிற எதுவும் வெளியவும் போகாது. இந்த சிறப்பு உலகத்திலேயே இஸ்லாத்திற்கு மட்டும் உண்டு. 1400 வருஷமாக புதிய சட்டம் உள்ளே வர முடியாது. இருக்கிற சட்டம் எதையாவது வெளியே எடுத்து போடலாம் என்றால் அதுவும் முடியாது. அன்பிற்குரியவர்களே, இந்த மார்க்கம் மனிதன் கண்டுபிடித்தது அல்ல. உலகத்திலே நிறைய மதங்களை தோற்றுவித்தவர்கள் மனிதர்கள். மனிதர்களால் உருவாக்கப்பட்ட கொள்கை கோட்பாடுகள், மனிதர்களால் உருவாக்கப்பட்ட சட்ட திட்டங்கள், இவைகளெல்லாம் காலப்போக்கில் காலாவதியாக இருக்கிறது. இதை உருவாக்கியவன் ரப்புல் ஆலமீன், சட்டம் வகுத்தவன் ரப்புல் ஆலமீன், கொள்கை கோட்பாடுகளை தீர்மானித்தவன் ரப்புல் ஆலமீன். இந்த மார்க்கம் முஸ்லிம்களிடமிருந்து திருப்புவது என்ன தெரியுமா? ஒன்றாய் நின்று வென்று காட்ட வேண்டும் என்பது. பல்வேறு சமயங்களில் நம்மிடத்தில் அது சாத்தியம் இல்லாமல் போகிறது. எல்லோருக்குமான ரப்பு ஒருவன், கிதாப் ஒன்று, வேதம் ஒன்று, எல்லோருக்குமான நபி ஒன்று, எல்லோருக்குமான கிப்லா ஒன்று, ஒரே மாதிரி தொழுகை, ஒரே மாதிரி நோன்பு, ஒரே மாதிரி ஷரியத் சட்டம். ஏன் முஸ்லிம்களின் வீடுகளில் அவர்கள் எந்த நாட்டில் வாழ்ந்தாலும் அந்த வீட்டினுடைய வாழ்க்கை முறை, லைஃப் ஸ்டைல்
இந்த ஒன்றுபடுதல் எல்லா காரியத்திலும் தொடருமானால் நம்மை தகர்த்த அல்லது சரிக்க யாருமே கிடையாது. அந்த ஒற்றுமை இன்றைக்கு காலத்தினுடைய அவசியம். ஒரு சஹாபி, அவருக்கு முஹம்மது பின் மஸ்லமா என்று பெயர். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருக்கு ஒரு வாழ் கொடுத்தார்கள். அது யுத்த காலம். கடுமையாக எதிரிகள் எல்லாம் முஸ்லிம்களை தாக்கிய காலம். ஒரு வாளை கொடுத்து இதை வைத்துக் கொண்டு நீ போர் செய். அன்னைக்கும் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வாழ்த்து தருகிறார்கள். ஆர்வத்தோடு அந்த சஹாபி வாளை வாங்கினார். அவருக்கு பேர் முஹம்மது இப்னு மஸ்லமா. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, ஜாஹிது ஃபீ ஸபீலில்லாஹி பிஹாதா ஸைஃப். இதோ இந்த வாளை வைத்துக் கொண்டு நீ அல்லாஹ்வின் பாதையில் போர் செய். எதுவரைக்கும் போர் செய்யலாம், எதுவரைக்கும் இந்த வாள் பயன்படும் என்றால், ஹத்தா இதா ரஅய்தல் முஸ்லிமீன ஃபியதைனி தக்ததிலானி. எங்காவது முஸ்லிம்கள் ரெண்டு குரூப்பா, முஸ்லிம்கள் ரெண்டு பிரிவா அவர்கள் சண்டை போடுவதை பார்த்தால், ஃபத்ரிப் பில் ஹஜர், இந்த வாளை கொண்டு போய் ஏதாவது பாறையில அடிச்சு உடைச்சிரு, பாறையில அடிச்சு உடைச்சிரு. அதுக்கப்புறம் இந்த வாள் யூஸ் ஆகாது. இந்த வாளுக்கு பிரயோஜனம் இல்லை, வேலை இல்லை. அப்ப எங்கேயாவது மலை அடிவாரத்திற்கு போய்விடும். அத்தா தெரிஞ்சுக்க மதியத்தோடு சாந்தியா, உனக்கு மௌத்து வர வரைக்கும் மலை அடிவாரத்திலேயே போய் உட்கார்ந்துக்கோ என்று நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். என்ன பொருள் தெரியுமா? பலமான ஆயுதம் கையிலே இருந்தாலும் ஒன்றுபட்டு நிற்கவில்லை என்றால் ஆயுத பலம் வீணானது, ஆட்கள் பலம், வாட்கள் பலம் எல்லாம் வீணானது. பலத்தை வைத்து ஒன்றும் செய்ய முடியாது. முஸ்லிம்கள் பல பிரிவுகளாக கிடக்கிற போது நீங்கள் உலகம் முழுக்க நாளில் ஒரு முஸ்லிம், நடமாடுகிற நாளில் ஒருவர் முஸ்லிம் என்கிற இலக்கை கொண்டிருந்தாலும், 200 கோடி பேர் இருந்தாலும், எல்லா விதமான தங்கம், நீர்வளம், பெட்ரோல் வளம் எல்லாம் இருந்தாலும், நீங்கள் ஒன்றுபடாத வரைக்கும் வென்று காட்ட முடியாது என்பது நபிகள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இங்கே சொல்கிறார். போர்க்களத்தில் கூட ஒன்ன சப்புல எல்லாம் சேர்ந்து ஒரு அணியா நின்னாதான் அல்லாவுக்கு பிடிக்குமா? அங்க 10 பேர் இங்க 10 பேர் நின்னா அல்லாவுக்கு பிடிக்காது. குர்ஆன்ல ஒரு சூராவுக்கு சஃப்னு பேர், அணிவகுப்பு. அந்த சூராவுல அல்லாஹ் ஒரு வார்த்தை சொல்லுகிறார், இன்னல்லாஹ யுஹிப்புல் லதீன யுகாத்திலூன ஃபீ ஸபீலிஹி ஸஃபா. இறைவன் பாதையில் போர் செய்யும் வீரர்கள் அணிவகுத்து ஒரு அணியிலே நின்றால் ரப்பு அதை விரும்புகிறார். இவர்களே, பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வஃபாத்துடைய நேரம், நாளை காலை அவர்கள் வஃபாத் ஆகிறார்கள். முதல் நாள் நடக்கிற செய்தி நான் சொல்லுகிறேன். இஷா தொழுகையினுடைய நேரம், தொழுகைக்கு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வரவில்லை. எல்லாரும் சப்பிலே நின்று தொழுவதற்கு நின்று விட்டார்கள். அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுக்கு தொழ வைப்பதற்கு அனுமதி தரப்பட்டிருக்கிறது. அவர்கள் தொழ வைக்கிறார்கள். எல்லோரும் சப்பிலே நிற்கிறார்கள். நமக்கு தெரியும், மஸ்ஜிதுல் நபவி ரசூலுடைய வீட்டிலிருந்து ஸ்கிரீனை விளக்குனா பள்ளிவாசல், சப்பு தொழுதல் இருக்கிறது தெரியும். ஸ்கிரீனை மூடிட்டா இவங்க வீடு. அந்த இடம் தானே ரவுதா ஷரீஃப். நாயகம் அந்த வீட்டிலே தானே அடங்கி இருக்கிறார்கள். நபிகள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் முந்தைய நாள் இஷா தொழுகையை எல்லோரும் தொழுது கொண்டிருக்கிற போது இப்படி திரையை விளக்கினார்கள். உடல்நலம் சரியில்லாமல் கொஞ்சம் முடியாமல் தள்ளாடுகிற ஒரு சூழல். ஆனா இப்படி விளக்கி இப்படி பார்த்தாங்க. பூரா கடைசி வரைக்கும் அப்படி சப்ப பார்த்துட்டு சிரிச்சாங்க. சஹீஹ் முஸ்லிம்ல இந்த ஹதீஸ் பதிவாக இருக்கிறது. நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் முஸ்லிம்கள் வரிசையாய் நின்று தொழுது கொண்டிருக்கிற காட்சியை பார்த்துவிட்டு கொஞ்ச நேரம் சிரித்தார்கள். சிரித்துவிட்டு சந்தோஷத்தோடு ஸ்கிரீனை மூடிட்டாங்க. அதற்கு பிறகு நாயகம் தொழ வைக்க வரவே இல்லை. அவர்கள் வஃபாத்தாகி விட்டார்கள் என்கிற முஸ்லிம் ஷரீஃபின் இந்த ஹதீஸில் அதன் விரிவுரையாளர் அல்லாமா நௌரி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி எழுதுகிறார்கள், நாயகம் சிரித்ததற்கு
சப்புகளை பார்த்து புன்னகை பூத்ததற்கு காரணம் என்ன தெரியுமா? நான் போன பின்னாலும் கூட கருத்து வேறுபாடுகளை எல்லாம் கடந்து இவர்கள் ஒன்றாய் ஒரு மஸ்ஜிதில் ஒரு இமாமிற்கு பின் ஒரு சப்பிலே இவர்கள் எந்த பிளவுகளும் பிணக்குகளும் இல்லாமல் அணிவகுத்து நிற்கிறார்கள் என்கிற சந்தோஷத்தில் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வாழ்க்கையில் சிரித்த கடைசி சிரிப்பு என்று எழுதுகிறார்கள். என்ன பொருள் புரிய வருகிறது தெரியுமா? உம்மத்து ஒன்றுபட்டிருப்பதை பார்த்து நாயகம் சிரித்த சிரிப்புதான் இந்த உலகத்தினுடைய கடைசி சிரிப்பு. எனவே கருத்து வேறுபாடுகளை கடந்து இது ஏதோ ஒத்துக்கு போராட்டத்திற்காக மட்டுமல்ல, எப்போதெல்லாம் இயக்க சார்புகளை கடந்து ஒரு பக்க சார்புகளை கடந்து மசாயில் வேறுபாடுகளை கடந்து நான் இந்த ஜமாத் அந்த ஜமாத் என்ற பாகுபாடுகளை கடந்து முஸ்லிம் உம்மத் ஒரு பொது காரியத்தில் ஒன்றுபட்டு இருக்குமானால் நிச்சயமாக ஜெயிக்கும். ஆனால் இந்த மாதிரி பொது நேரத்திலே கூட பலர் ஒன்றுபடுவதில்லை என்பது மிக வருத்தத்திற்குரிய விஷயம். எதுவாகி மழல் ஜமாஅ அல்லாஹ்வின் கை ஒன்றுபட்ட கூட்டத்தின் மீது இருக்கிறது என்பது பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்ன ஹதீஸ். சாப்பிடும் போது பரக்கத்து வேணும்னா கூட தனியா சாப்பிட்டா பரக்கத்து வராது, ஒரு குழுவா சாப்பிட்டா அல்லாஹ்வின் பரக்கத்து வரும் என்கிறார்கள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். பொது காரியங்களிலாவது முஸ்லிம் சமுதாயம் தனது கருத்து வேறுபாடுகளை கடந்து ஒன்றுபட வேண்டும். முதல்ல பல்வேறு கருத்து வேறுபாடுகளை கொண்டிருக்கிற முஸ்லிம் சமூகம் புரிய வேண்டியது என்ன தெரியுமா? இஸ்லாம் என்பது ஒரு பெரிய புத்தகம். இஸ்லாம் என்பது ஒரு புத்தகம். அதுல நான் ஒரு சபா ஒரு பக்கம், இந்த என்னோடு வேறு இயக்கம் கண்டிருக்கிற அவர் ஒரு பேஜ், அவர் ஒரு பேஜ், அவர் ஒரு பேஜ். நாங்கள் எல்லாம் சேர்ந்த புத்தகத்திற்கு இஸ்லாம் என்று பெயர். ஒரு 10 பக்கம் மாத்திரம் இருப்பவர் நான் மட்டுமே இஸ்லாம் என்று சொல்லுவது அது சரியல்ல. இன்னைக்கு நடக்கிற வேலை அதுதான். நாங்கள் மட்டும் தூய்மையானவர்கள், நாங்கள் மட்டும் தூய்மையான வழியிலே இருக்கிறோம். மிக மோசமான கருத்து. இஸ்லாம் என்பது ஒரு கட்டடம், அதுல நிறைய அறைகள் இருக்கிறது. எனக்கு பெயர் ஒரு அறை, இந்த அவர் நிற்கிறார், என்னோட பல விஷயங்கள்ல முரண்பாடு உள்ளவர், அவரு ஒரு ரூம், இவரு ஒரு ரூம், அவரு ஒரு ரூம், இந்த எல்லா ரூம்களும் சேர்ந்து இந்த கட்டடத்திற்கு இஸ்லாம்னு பேர். ஆனா இன்னைக்கு நடக்கிறது என்ன தெரியுமா? நான் இருக்கிற ரூம் மட்டும்தான் இஸ்லாம்னு நான் சொல்றதுனால வரக்கூடிய விளைவுகள். நீங்கள் ஒரு புத்தகத்தின் ஒரு பக்கம், ஒரு கட்டிடத்தின் ஒரு அறை. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், முஸ்லிம்கள் அத்தனை பேரும் ஒரே ஒரு உடலை போன்றவர்கள். உடல்ல ஒரு இடத்துல வலி இருந்தா பர்டிகுலரா அந்த இடம் மட்டுமல்ல, உடலே வேதனைப்படும். ஒரு கட்டடம் போல, ஒரு உடலை போல என்று ஏராளமான உதாரணங்களை பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லித் தருகிறார்கள். ஒரு கருப்பிடத்தினுடைய நீக்ரோ அடிமையாக இருந்தாலும் கூட அவன் தலைமைக்கு கட்டுப்பட வேண்டும் என்று சொல்லி இருப்பது இந்த மார்க்கம். எனவே இந்த போராட்டங்களில் மட்டுமல்ல, இனிவரும் நாட்களிலும் இஸ்லாத்திற்கு எதிராய் திட்டம் தீட்டப்படுகிற போது, இஸ்லாத்தின் மீதும் முஸ்லிம்களின் மீதும் வன்மத்தை கக்குகிற போது நம்முடைய முக்கியமான கடமை கருத்து வேறுபாடுகளை எல்லாம் தூக்கி தள்ளி வைத்துவிட்டு ஓரணியில ஒன்றுபட வேண்டும். அந்த அடிப்படையில் வக்ஃப் உள்ளிட்ட பிரச்சனைகளுக்காக தமிழகம் முழுக்க முஸ்லிம் அமைப்புகள் அத்தனையும், அதையும் தாண்டி யாராவது இதுல வராம இருப்பான், அது வேறு மாதிரி இறைவனின் ஒதுக்கப்பட்டவர்கள், அவங்களை கண்டுக்க வேண்டியதில்லை. எல்லாரும் சேர்ந்து ஓரணியில் நின்றால் வருங்காலத்தினுடைய வெற்றிகள் எல்லாம் சாத்தியம். அல்லாஹ்விடத்திலே துஆ செய்வோம். அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா இனிவரும் நாட்களிலும் மார்க்கத்திற்கான பிரச்சனைகளின் போது, அது போராட்டமானாலும் ஆர்ப்பாட்டங்களானாலும் என்ன எதிர் முனைகளில் நடத்துகிற களங்களானாலும் அத்தனை பேரும் ஒன்றாய் நின்று வென்று காட்டுவோம். அல்லாஹ் அதற்கு அருள் புரிவானாக. இதயங்களுக்கு இடையிலே அல்லாஹ் இணைப்பை தருவானாக. ஆமீன். தொலாஹர் தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும்.